பவேலியன் முகுளும் வெளி என்கின்ற ஒரு கலை கண்காட்சியை நாங்கள் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதுல எங்களுடைய கல்லூரி மண்புண்ணு சவேரியர் ஆண்கள் கல்லூரியில் இருந்து பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகி அங்கு கல்வி பயின்று கொண்டிருக்கின்ற 6 மாணவர்கள கலைப்படைப்புகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதில் டிராயிங், பெயிண்டிங், கல்ச்சர் சிற்பங்களும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதனூடாக இந்த மாணவர்களுக்கு இந்த சமூகத்திலே ஒரு அடையாளத்தை நாங்கள் காட்டுறதோடு இவங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வந்து ஏற்கனவே அவங்களோட திறமைகளை நாங்கள் இருக்கின்ற அவங்களோட திறமைகளை நாங்கள் அதை அடையாளப்படுத்துறோம். எங்களோட கல்லூரியிலிருந்து தெரிவாகி சென்ற மாணவர்கள் அவங்க இவ்வளவு தூரம் அவங்க இருக்கின்றார்கள் என்றது நாங்கள் பெருமிதத்தோடு காட்சிப்படுத்துவதோட எமது கல்லூரியில் இருக்கிற ஏனைய இளம் சிறார்களுக்கு அதன் மூலம் அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுறதோட அவங்களையும் இந்த வழியில பயணிக்கிறதுக்கு இது ஒரு தூண்டுகோலா இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில நாங்க இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கோம். இது புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலையின் பழைய மாணவர்கள் அதோட சித்திர ஆசிரியர்களின் ஒழுங்கமைப்புல தான் இது ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு கண்காட்சி. இது பல்கலைக்கழகம் படித்த மாணவர்கள், அதாவது இந்த இங்கே இருந்து அதாவது புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலையை கல்வி கற்று பல்கலைக்கழகம் சென்று அங்கு படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களால ஒழுங்குபடுத்தப்பட்ட இந்த கண்காட்சி முக்கியமா இனி வரப்போற, அதாவது இந்த பாடசாலையும் சரி இந்த மன்னார் மாவட்டத்திலேயும் சரி அவர்களுக்கு ஒரு உதவியாக ஒரு இதை ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸிபிஷனாக தான் இந்த எக்ஸிபிஷன் ஒழுங்குபடுத்தப்பட்டது. இது உண்மை இதுல சிற்பம், சித்திரம், ஓவியம் போன்ற பல வகையான வேர்கள் இதுல கொண்டு வரப்பட்டிருக்கு. இது முக்கிய காரணம் எங்களோட ஆர்ட் டீச்சர், அதாவது சித்திர ஆசிரியர் தான் காயத்ரி டீச்சர். அவங்க தான் இதை முழுமையானது. அதோட எங்களோட பாடசாலை அதிபர் இதுல முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றார். அவர் தான் இதுக்குரிய வாய்ப்பை எங்களுக்கு அமைச்சு தந்திருக்கிறார் இந்த பழைய மாணவர்களுக்கு. வணக்கம், என் பேர் ஜெர்சன். நான் மன்னார வசிபுரமா இருக்கிறேன். நான் மண்புனிய சவேரியார் ஆங்கில தேசிய பாடசாலையில தரம் 1லிருந்து 13 வரை படிச்சிருக்கிறேன். என்னன்னு சொன்னா மன்னார் சமூகத்துல இப்படி ஒரு கலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வளர்க்கறதுக்கு ஒரு முதல் கட்டப்படியாக இதை நடத்துறாங்க. எனக்கு சிற்பத்துறையில சிற்பம் என்றால் என்னன்னு சொல்லி தெரியாது. நான் பல்கலைக்கழகத்துக்கு போக விட்டு தான் அங்க இருக்கிற சீனியர் மற்றும் இலக்கிய விரிவுரையாளர்களை பார்த்து அவங்க செய்யற வேலைகளை பார்த்து எனக்கு சிற்பத்துல ஆர்வம் வந்துச்சு. அதனால நான் அவங்க விரிவுரையாளர் வழிகாட்டின் கீழே நான் சிற்பத்துறையை நான் ஆர்வமா கற்றுக்கொண்டு இப்ப ஃபைனல் இயர் முடிச்சு இருக்கேன். ஃபைனல் இயர் 4 வருஷம் பட்ட படிப்பை நிறைவு செஞ்சிருக்கேன். அதை நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு.